இந்த வழக்குல மிக முக்கியமா பேசப்பட்டது இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாத்தணும். ஏன்னா 41 பேர் உயிரிழந்து சிபிஐக்கு மாத்தணும் கொண்டாங்க. அதுல நீதிபதிகள் என்ன கருத்து சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணாங்க சார்? சம்பவம் நடந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ரொம்ப நாசன்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது ஹைகோர்ட் உட்பட யாருமே அதுல கருத்து சொல்லக்கூடாது. அடிப்படை விசாரணை முதல்ல பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடியும் பட்சத்தில் அதை பத்தின நடவடிக்கை மேற்கொள்ளலாம். சிபிஐக்கு வந்து நீங்க இப்போதைக்கு உத்தரவு கொடுக்க முடியாது, நோட்டீஸ் மட்டும் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இந்த வழக்குல 2 வாரத்துக்கு அப்படியே குறிப்பிடத்தகுந்த ஏன்னா ஒரு பொதுவான உத்தரவு பிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கும் சார்? நம்மளுடைய கேஸ் உட்பட 3-4 பொதுநல வழக்கு இருக்கு, 8 வழக்கு மொத்தமாக. அதுல மொத்தமா வந்து எல்லாருடைய வழக்குலயுமே முக்கியமா கேட்டப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. நம்மளுடைய பெட்டிஷன்ல வந்து பர்டிகுலரா கேட்டது என்ன அப்படின்னா, இதற்கு முன்னதாக ஜல்லிக்கட்டு விழா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து யார் ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்க வந்து எடுத்தா மட்டும்தான் விழாக்கான அனுமதி வழங்கப்படும். அது எங்க தரப்பு வாதமா நான் எடுத்து சொன்னேன் நம்ம பெட்டிஷன்ல. அதையும் அப்சர்வேஷன்ல எடுத்துக்கிட்டாங்க. அது போக வந்து பெங்களூர்ல போன ஜூன் 25 கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட ஒரு கூட்ட நெரிசல்ல 11 பேர் இறந்தாங்க ஆர்சிபியோடைய விக்டரி இதுல. அதை தொடர்ந்து அந்த கவர்மெண்ட் வந்து 2 மாசத்துல ஒரு கிரவுட் கண்ட்ரோல் பில், கர்நாடகா கிரவுட் கண்ட்ரோல் பில் அப்படின்னு ஒரு பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. அது போல அதை நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு வளர்ந்த மாநிலமான நம்மளும் அதை எடுத்துக்கும் பட்சத்தில் அந்த பர்டிகுலர் பில்ல அந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் மேல லயபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுது. அவங்க இந்த மாதிரியான ஒரு கேஷுவாலிட்டிஸ், மாஸ் கேஷுவாலிட்டிஸ் நடக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே வந்து இண்டெம்னிட்டி பாண்ட், காஷனரி டெபாசிட், முன் தொகை கட்டி வைக்கணும் அப்படிங்கிறது அந்த பில்லுடைய சாராம்சம். அதை எடுத்து உரைத்தோம், அதையுமே அப்சர்வேஷன் எடுத்துக்கிறாங்க. குறிப்பா இந்த விவகாரத்துல இழப்பீடு கோரியும் ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மனுவுக்கு என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்க? இல்ல அது சம்பந்தமா வந்து அரசு தரப்பு வாதங்கள் கேட்ட போது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அரசு என்னன்றத பதில் அளிக்கட்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. குறிப்பா இந்த வழக்கை பொறுத்தவரை மிக முக்கிய வழக்கா இருக்குது. இதுல வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க சார், நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க? அதான் ஃபர்ஸ்ட் அவங்க முதல் நம்ம வாதத்தை எடுத்து வரைக்கும் போதே இந்த பிளேஸ் ஆஃப் இது எப்படி டிசைட் பண்ணீங்க, எதுக்கு இந்த பர்டிகுலர் ரோட் ஷோ, இந்த பர்டிகுலர் பொதுக்கூட்டத்துக்கு எதுக்கு இந்த ரோட வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான ஒரு கேள்வியா இருந்தது. அது சம்பந்தமா தான் ஏஜி தரப்புல ஆன்சர் பண்ணாங்க.